வீட்டை சுற்றி இருக்கிற மண்ணிலேயே நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற மல்லியிலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்லி இலைகள் நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாங்க. வேறு உரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இது விதை போட்டு 11 நாள் ஆன மல்லி நாற்று. இந்த ஸ்டேஜில் இருந்தே கொத்தமல்லி இலைகளை பறித்து நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான போது அப்பப்போ பறிச்சுக்கலாம். அதுக்கு வீட்டை சுற்றி இருக்கிற மண் ஒரு தொட்டியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் மல்லி போதும், முழு மல்லி. அதை இந்த மாதிரி அம்மியில் வச்சு லைட்டாக உருட்டணும். ரொம்ப ஹெவியாக அழுத்தி தேய்க்கக்கூடாது. அது 2 உடையிற அளவுக்கு நம்ம அழுத்தினா போதும். இல்லைன்னா இஞ்சி பூண்டு தட்டுற அந்த குட்டி குளவிக்கல் இருந்தால் கூட உருட்டி 2 உடைச்சா போதும். குட்டியில் விதைகளை ஈவனாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே மண் போட்டு தண்ணி தெளித்து விடணும். ஏன்னா விதைகள் அப்போ தானே போட்டிருக்கோம், அது வளர்கிறதுக்கு 1 வீக் ஆகும். அது வரைக்குமே தண்ணி தெளித்து தான் நீங்கள் விடணும், காலையிலையும் ஈவினிங்கும். 1 வீக் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் இடம் தாராளமாக இருந்தால் 2-3 தொட்டிகளில் போட்டு வச்சிட்டோம்னா டெய்லியுமே ஒரு கட்டு நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம்.